இன்றைக்கு பாரதிய ஜனதா சங் பரிவார கும்பல், RSS போன்ற கும்பல் இன்றைக்கு முனைகின்றன. அவருடைய இலக்கு என்பது நம்முடைய தாய்மொழியை அழிப்பது. அவருடைய இலக்கு என்பது சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை முஸ்லிம்கள், சிறுபான்மை தலித்துகளை அழித்தொழிப்பதுதான் அவருடைய இலக்கு. யாருக்கு என்றால் பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா இன்றைக்கு மோடி தலைமையான ஒரு ஆட்சியை நிறுவிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மாற்றாக தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா அவருடைய கனவை, அவருடைய சமூக நீதி செயல்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஒரு திராவிட அரசியலை, திராவிட மாடல் அரசியலை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். முந்தைய தேர்தல் போல அல்ல இந்த தேர்தல். டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு எல்லா மாநிலங்களையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார். டெல்லியிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்தியாவுடைய தேசத்தந்தை காந்தியாரை படுகொலை செய்த நாதுராம் கோட்சே என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதியுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற மோடி கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டை பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிமுக கூட்டணி, மற்றவர்களோட கூட்டணியோடு இங்கே இருக்கிறார்கள். நாம் இந்த தேர்தலை நினைவு கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது.